நானும் என்னுடைய நண்பர் மணிவண்ணனும் சேர்ந்து நடித்த அமைதிப்படை படத்தில் ஒரு வசனம் வரும். மணிவண்ணன் கேட்பாரு, ஏனுங்கன்னா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு, கரண்ட்டை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்கன்னா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கன்னா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணன். அது ஒன்றும் இல்லடா மணியா, மணி அடிக்கிறவங்க கண்டுபிடிச்சா மந்திரிமாரு கட்டியா பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜாதி கருமத்தை ஒழிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்களா அப்படி மாதிரி மணிவண்ணன். எல்லாம் சரியா போயிரு, நான் நீ இந்த சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படின்னு. ஏனுங்கண்ணா நமக்கு இந்த பொழப்பு தவிர வேற ஏதாச்சும் பொழப்பு தெரியுமா? தெரியாதுங்கண்ணா. அப்ப போய் ஜாதி கலவரத்து உண்டாகு போ அப்படின்னு சொல்லி இது மாதிரி இது ஒரு காட்சியை தான் சொல்ல முடியுது. இந்த மாதிரி 100 காட்சிகள் இந்த மஞ்சள் நாடகத்தில் இருக்குது. இந்த மஞ்சள் நாடகத்துல அவர்கள் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். என்னைக்காச்சும் டாக்டர் சார் மோஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பூரா ஐடியா பண்றது. எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி நம்ம மோஷன் நம்ம எப்படி எடுக்கிறது, இதுக்கு உண்மையிலேயே ஒரு சினிமாக்கு திரைக்கதையெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட வேண்டியதா இருக்குது. அப்போ அடுத்தவனுடைய மலத்தை அள்ளுவது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மிஷினை கண்டுபிடிக்கணும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஒரு சட்டம் மட்டும் வரட்டும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்கார செப்டிக் டேங்க்ல இறங்கணும். ஆயிரக்கணக்கான மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்க. பலவிதமான மிஷின் வரும். அப்படி லைட் எரிஞ்சிட்டே ஒரு மிஷின் வரும். இப்ப இந்த சினிமால நம்ம ரஞ்சித் சார் ஹெலிகேம் எல்லாம் வச்சு எடுக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஹெலிகேம் மாதிரி ஒண்ணு அப்படியே பறந்துட்டு உள்ள போய் லபக்கு நழிட்டு வந்துடும். அப்படியெல்லாம் வந்துடும். அந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும் வந்துட்டு போதுங்களேன், வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்ப நிறைய சேட்டலைட் அனுப்புறாங்க. என்ன சேட்டலைட் அனுப்புறாங்கன்னா இந்த வேற கிரகத்துல, இந்த செவ்வாய் கிரகத்துல வியாழன் கிரகத்துல எல்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க உயிரினம் வாழ முடியும் போல இருக்கு. எதிர்காலத்துல மனுஷனும் கூட போய் செவ்வாய் கிரகத்துல வியாழன் கிரகத்துல எல்லாம் வாழலாமோ அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். முதல்ல அந்த சேட்டலைட் நம்ம உலகத்துக்கு அனுப்பி இங்க மனிதன் வாழ முடியுமான்னு பாருங்கடா. இங்க மனிதன் வாழ முடியுமா இல்லைன்னா தெரியல. அப்புறம் செவ்வாய் கிரகத்திலே வியாழன். ஆனா அப்படியே அங்க ராக்கெட்ல அனுப்புனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரன் சொல்றேன், எங்க ஆளுகளை முதல்ல கொண்டு போய் இறக்கிறாத, அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சிருவான். அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சு நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாம உலகத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகம் வியாழ கிரகம் நெப்டியூன் புருஷா கண்டுபிடிக்கிற எல்லா கிரகத்தையும் கெடுத்துருவான். நான் தயவு செய்து நம்ம ஊருக்காரனை அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணேன், வில்லாதி வில்லன் அப்படின்னு ஒரு படம். அதுல நானே கதாநாயகன், நானே வில்லன், நானே காமெடியன். அதுல கதாநாயகனுடைய கதாபாத்திரம் அம்பேத்கர் மக்கள் மன்ற தலைவர். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க, ஒரு ஒரு பெரிய பிரிவை நீங்க பகைச்சுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி புத்தி கட்ட பிரிவை பகைச்சுக்கிறத அப்படித்தான் பகைச்சுக்கிறேன். சந்தோஷமா நான் பகைச்சுக்க தயாரா இருக்கிறேன். நான் மதுரை வீர ரங்கசாமின்னு ஒரு படம் நடிச்சேன். தம்பி ஜக்கையன் அவர்கள் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதுல ஒரு காட்சி வரும். நான் அதுல செருப்பு தைக்கிற தொழிலாளியா நடிச்சிருப்பேன். நான் பேசும் ஒரு சீன்ல வசனம், எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும். எங்க ஊருக்கு போனப்போ, அண்ணா நீங்க என்னங்க அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், காலையில எந்திரிச்சு பொழப்பில்லாம செருப்பு கழட்டி அடிச்சுட்டே இருப்போமா, தேவைப்பட்டால் அந்த தேவையை உருவாக்குறதா இல்லையா நீதான் முடிவு பண்ணணும். அது மாதிரி அன்னைக்கு அது பேசுறப்ப பெரிய விஷயமா இருந்தது. அன்னைக்கு பேசுறப்ப நான் முதல் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு போகல. பெரியார் திடல்ல ஒரு விழா நடந்தது. அப்பதான் முதல் முறையா பெரியார் திடலுக்கு போறேன். என் சினிமா நண்பர்கள் எல்லாம், ஐயோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி உங்களோட வச்சுக்கங்க, உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை ஜாதி நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட வச்சுக்கங்க, நீங்க அங்க போய் பெரியார் திடல்ல போய் கடவுள் இல்லைன்னு பேசாதீங்க. அப்போ இதே பயமுறுத்தல் தான். ஆனா இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டாங்க. தம்பி ரஞ்சித்திலிருந்து, சமுத்திரக்கணியிலிருந்து, திருமுருகன் காந்தி, வே மதிமாறன் எப்படி வர்றாங்க பாருங்க. அதனால இந்த இது சமூக நீதி, இதை மாற்றவே முடியாது. இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, இந்தியால நம்ம நாட்டுல இந்த ஜாதி இருக்குதுங்களா,
அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. அவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த லைலா மஜ்னு காதல் கதை இருக்குது. அதுல மஜ்னு விழுந்து விழுந்து லைலாவை காதலிப்பாரு. உலகத்திலேயே அப்படி ஒரு பேரழகி இல்லைம்பாரு. அப்போ பயங்கர பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறம் லைலாவை பார்த்தவங்க சொல்லுவாங்க, மஜ்னு சொன்ன அளவுக்கு லைலா அழகா இல்லையே அப்படிம்பாங்க. லைலாவின் அழகை ரசிப்பதற்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தியாவில் இருக்கும் ஜாதி கொடுமைகளை அனுபவிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் கண்கள் வேணும். நீ அந்த கண்களின் மூலமா பார்த்தா தான் உனக்கு தெரியும். நீ உன்னோட கண்ணில் பார்த்தா தெரியாது. ஏன்னா நீ சௌகரியமா உட்கார்ந்து இருக்கிற. நீன்னு சொல்றத நான் என்னை சேர்த்த சொல்றேன். உண்மையிலேயே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லையே. இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லை.